student, 12th standard chapter 2 ல exercise 2.7 ல sum number 2 if cos of pi by 6 plus I sin pi by 6 into cos of pi by 12 plus I sin pi by 12 okay ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷன் போலார் ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க. இந்த 2 போலார் ஃபார்மேட்டும் ஜஸ்ட் ரெக்டாங்குலர் ஃபார்மில் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஓகே, ஒரு ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டில் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இது ஒரு போலார் ஃபார்ம். நெக்ஸ்ட் நேரம் இது அகெயின் ஒரு போலார் ஃபார்ம் ஓகே, காஸ் பை பை 6 ப்ளஸ் ஐ சைன் பை பை 6 ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இப்போ இதோட ஃபார்மேட் நமக்கு தெரியுமாக்கு ஒரு 2 டைம்ஸ் மட்டும் சேம்னா argument of z1 2 times multiples-னா 2 times-னா வரும் argument of z1 plus argument of z2 னு ஃபார்ம் பண்ணலாம். அதே சேம் தான் ஓகே. இப்போ cos pi by 6 plus I sin pi by 6 into cos pi by 2 plus I sin இது z2 னு எடுத்துங்க, z2 னு எடுத்துங்க. அப்போ ரெண்டு சேம்னா இந்த டிகிரி என்ன இந்த ஆங்கிள் வேல்யூ ஆட் பண்ணலாம். இதான் ப்ளஸ் sin of sin pi by 6 அதே டிவிஷன் இருந்துச்சுன்னா அங்கே மைனஸ் பண்ணணும். இந்த ஆங்கிள் வேல்யூ மைனஸ் பண்ணணும். ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. மல்டிப்ளிகேஷன்னா the two angle addition, division the two angle minus shortcut okay. So pi by na pi by 6 plus pi by 12 plus I sin pi by 6 plus pi by 12 okay. So just 6 in 12 LCM வந்து 12 எடுத்துலாம். 12 எத்தனை டைம்ஸ் 6 இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்கும். 2 into pi 2 pi. 12 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 times 1 into pi pi okay. plus I into sin அதே சேம் 12 2 times இருக்கும். 2 pi 1 times இருக்கும் pi okay. இப்போ 2 pi pi 3 pi by 12 plus I sin 3 pi by 12 ஓகே. இப்போ 3 ஆல் டிவைட் பண்ணிட்டு நமக்கு 4 டைம்ஸ், இது 3 ஆல் டிவைட் பண்ணுவாங்க 4 டைம்ஸ். அப்போ pi by 4 plus I sin pi by 4 ஓகே. அப்போ ஆன்சர் என்ன? காஸ்ட்ல எப்போ pi by 4 வரும்? 1 by root வரும் plus I sin சைன்ல எப்போ வரும்? 1 by root. இதான் நமக்குன்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஓகே. இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் x plus iy ஓகே. அதே சேம் செகண்ட் கொஸ்டின் cos pi by 6 plus minus I sin pi by 6 into 2 into cos pi by 3 plus I sin pi by 3 okay. given கொடுத்துற கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண போறோம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருந்தால் நமக்கு இந்த மைனஸ் வந்து ப்ராக்கெட்லனா காஸ் மைனஸ் தீட்டா சைன் மைனஸ் தீட்டா ஃபார்மேட்ல இருந்து தான் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா வருது ஓகே. அப்போ நெக்ஸ்ட் அந்த மைனஸ் என்ன காஸ் மைனஸ் தீட்டா என்ன ப்ளஸ் காஸ் தீட்டா தான். சைன் மைனஸ் தீட்டா கூட மைனஸ் சைன் தீட்டா தான் மைனஸில் போட்டு வச்சிருக்காங்க. அதுனா வந்து மைனஸ் உள்ள இருக்க யூஸ் பண்ணுறது இந்த மைனஸ் டெம்ஸ் இங்கே கொண்டு வந்தால் இங்கே ப்ளஸ் ஆகிடும். இப்போ காஸ் மைனஸ் தீட்டா வரும் ப்ளஸ் காஸ் தீட்டா தான். சைன் மைனஸ் தீட்டா வரும் மைனஸ் சைன் தீட்டா. அப்போ மைனஸ் முன்னாடி போட்டுறாங்க. அப்போ இந்த டெம்ஸ் இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தானே வரும் டிவைடில் யூஸ் பண்ணுங்க. ப்ளஸ் இருந்தால் தான் டிவைடில் யூஸ் பண்ண முடியும் ஓகே. அப்போ ப்ளஸ் வந்துச்சு கரெக்டாக ஓகே. இது கரெக்ட் ஃபார்மேட் இருக்குது. பை பேஸ் டிவைடில் இருக்குது கரெக்டாக. இங்கே ப்ளஸில் இருக்குது ஓகே. அப்போ ஆர்குமெண்ட் அப்போ எம் இசட் பை இசட் 1 பை இசட் 2 எப்படி யூஸ் பண்ணலாம்? 1 by 2 அப்படியே இருக்கும். இந்த ஆங்கிள் என்ன பண்ணணும்? இந்த 2 ஆங்கிள் நமக்கு இது என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும். இந்த டேர்மை மைனஸ் பண்ணணும். இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? மல்டிப்ளிகேஷன் நமக்கு ப்ளஸ் பண்ணிட்டோம் செகண்ட் ஆங்கிள். இங்கே என்ன பண்ணணும்? செகண்ட் ஆங்கிள் மைனஸ் பண்ணோம். மைனஸ் பை பை 3 ஓகே. பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை 6 மைனஸ் பை பை 3 ஓகே. ஃபர்ஸ்ட்ல மைனஸ் பண்ணக்கூடாது. இந்த இருக்கிறது மைனஸ் பை பை 6 செகண்ட் டிவைட் இருக்கிற ஆங்கிள் தான் மைனஸ் பண்ணணும் ஓகே. அப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி 6க்கும் 3க்கும் எல்சியம் வந்து நான் 6ல 1 டைம்ஸ் இருக்கும் மைனஸ் பை 3 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ் மைனஸ் 2 பை ப்ளஸ் ஐ சைன் அதே சேம் நான் 1 டைம்ஸ் மைனஸ் பை 2 டைம்ஸ் மைனஸ் 2 பை ஓகே. இப்போ மைனஸ் பை மைனஸ் 2 பை மைனஸ் 3 பை மைனஸ் 3 பை பை நான் 6 ஓகே. இது என்ன கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு, இது 3ல கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். இப்போ மைனஸ் பை பை 2 காஸ் மைனஸ் தீட்டான்னு ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அப்போ மைனஸ் ஃபர்ஸ்ட்டில் போட்டாச்சு ஓகே. இப்போ காஸ் பை பை 2 வேல்யூ 0 மைனஸ் ஐ சைன் பை பை 2 வேல்யூ 1 ஓகே. அப்போ நெக்ஸ்ட் 1 by 2னா அப்போ 1 by 2 வரும் மைனஸ் ஐ பை 2 தான் நமக்கு என்ன நமக்கு. அப்போ ரியல் பார்ட்னா வரும் 0 இருக்குது. இமேஜரி பார்ட்னா வரும் 1 by 2 ஓகே. அதான் நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம். இந்த ஃபார்மேட் எப்படி யூஸ் பண்ணிக்கி 0 மைனஸ் 1 by 2 ஐ ஓகே. இப்போ ரியல் பார்ட் 0 இதான் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மேட் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஓகே. இதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் ஓகே. இது இந்த ஃபார்முலா டிவைடில் இருந்தால் மைனஸு ஃபார்முலா இது வந்து இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்குவோம் ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.